வெட்னஸ்டே மார்னிங்க. ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கூழ் இருந்தது அப்படின்னா, அத வந்து நல்லா கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருந்தது. இப்போ மழை பெய்யறதுனால அதுக்கும் வழி இல்ல. ரேஷன் அரிசியெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பச்சரிசி, புழுங்கலரிசி 2மே ஈக்குவல் ரேஷியோ எடுத்து நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் ஊற வைக்க வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வாசலெல்லாம் பெருக்கிட்டு வந்தாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி பண்ணிவிட்டு தோசையில் வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து அரைச்சி போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை தோசை தான் பண்ணியிருந்தேனே. அதோட பொட்டுக்கடலை போட்டு சட்னி ஆட்டியாச்சு. மதியத்துக்கு ரைஸ் மட்டும் வடிச்சிருவேன். பொரியல் பண்ண டைம் இருந்தால் பொரியல் பண்ணுவேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. லைப்ரரி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தா. அதனால் பாப்பாவும் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது. நானும் வெளியே கிளம்பிட்டேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.